ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு தமிழ் இங்கிலீஷ் மாஸ்ட்ரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்குது, செட், டோல்டு. ரெண்டுமே சொன்னாங்கன்னு அர்த்தம். பட் எப்படி இதை யூஸ் பண்ணுறது, என்ன டிஃப்ரென்ஸ் இந்த 2 வேர்ட்ஸ்க்கும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செட் இந்த வேர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதே டோல்டுன்னு யூஸ் பண்ணால் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோன்னு மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he said that he is busy அப்படின்னு சொன்னால், அவன் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். பட் கவனிச்சிங்களா, இங்கே நான் அட்ரஸ் பண்ணல, யாருக்கு சொன்னான்னு அட்ரஸ் பண்ணல, வெறும் மொட்டையாக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவன் பிஸியாக இருக்கான் அப்படின்னு. அதுவே டோல்டு யூஸ் பண்ணால், he told me that he is busy. இதில் கவனிச்சிங்களா, he told me, என்ன அட்ரஸ் பண்ணேன் நான். ஸோ இங்கே எனக்கு சொன்னான் அவன் பிஸியாக இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் டிஃப்ரென்ஸ் கைஸ். செட் யூஸ் பண்ணால் யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லணும் அவசியம் இல்லை. டோல்டு யூஸ் பண்ணால் யாருக்கு அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் இங்கே நான் மீ டோல்ட் மீன்னு சொன்னேன், என்ன அட்ரஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறேன் நான். அதுதான் கைஸ் டிஃப்ரென்ஸு. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பேச்சு வாக்கில் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அந்த டட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷார்ட்டாக he told me he is busy, அதாவது he told me that he is busyன்னு சொன்னல, he said that he is busyன்னு சொன்னல. இந்த தட்டு இங்கே கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் ஆகுது. கன்ஜங்ஷன்னா என்னென்னா, இங்கிலீஷில் 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும். இணைப்பு சொல்லுன்னு சொல்லுவாங்க தமிழில். 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அண்டு, ஆரு, இந்த மாதிரி. ஸோ இங்கே தட்டு கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தட்டு சில கேஸில் ரிலேட்டிவ் ப்ரோனனும் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் என்ன ஃபங்க்ஷன் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் இது தட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் இன்ஃபார்மலாக இன்ஃபார்மலாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் இட்ஸ் அலவுட், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செட்டு டோல்டு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒன் செகண்ட் ட்ரை சொல்லிடுறேன். செட்டு சொன்னால் யாருக்குன்னு அட்ரஸ் பண்ண தேவையில்லை. டோல்டு யூஸ் பண்ணால் யாருக்குன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணணும். இதாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.